அழகான கிராமத்தில் ராமு என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் சோம்பேறி, எதையும் செய்யாமல் எப்போதும் மரத்தடியில் உட்கார்ந்த. ஒரு நாள் கோவில் திருவிழா வர இருப்பதால் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து கோவிலை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரிக்க ஆரம்பித்தார்கள். ராமுவின் அம்மா அவனை அழைத்து, நீயும் போய் உதவி செய், நல்ல பழக்கம் கற்றுக்கொள் என்று அறிவுரை கூறினாள். ஆனால் ராமு அதை கவனிக்காமல், அவன் நண்பர்கள் கூட வந்து, வா ராமு, நாம் எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணலாம் என்று அழைத்தார்கள். ஆனால் ராமு கையை அசைத்து மறுத்துவிட்டான். திருவிழா நாள் வந்தது. கோவில் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டது. எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். கிராமத்தின் பெரியவர் வேலை செய்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கினார். ராமு மட்டும் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் உதவி செய்திருந்தால் நானும் இப்போது மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் என்று அவன் எண்ணினான். அடுத்த நாள் முதல் ராமு மாறிவிட்டான். அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்து, சுத்தமாக வேலை செய்து, சந்தோஷமாக இருந்தான். எல்லோரும் அவனை பாராட்டினர். இவ்வாறு ராமு தனது தவறை உணர்ந்து நல்ல வழியில் நடந்தான். கதை நெறி: கடின உழைப்பும் பிறருக்கு உதவுவதும் எப்போதும் மகிழ்ச்சியைத் தரும்.